அமைச்சர் அவர்களே, அனைவருக்கும் இங்கே இரவு உணவு வழங்கப்படுகிறது. அனைவரும் இருந்து சாப்பிட்டு செல்ல வேண்டும். அருமையான வரவேற்புரையாற்றிய அமைச்சர் அவர்களே, தலைவர் உரையாற்றிய தலைவர் ஐயா புலவர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய துணைத் தலைவர் ஐயா மருத்துவர் அவர்களே, ஐயா பொருளாளர் அவர்களே, துணை அமைச்சர் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, அத்தனை பேரும் முக்கியமானவர்கள். அதனால் பேர் சொன்னாலும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அருமையாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் குன்றக்குடி அடிகளார் பற்றி உள்ளதை உள்ளபடியே இங்கே நமக்கு உரையாற்றினார். ஆன்மீகவாதிகள் பல பேர் தந்தை பெரியார் அவர்களை இறுக்கடித்து செய்து விடுவார்கள். தந்தை பெரியார் அவர்களும் குன்றக்குடி அடிகளார் அவர்களும் எவ்வளவு மனம் ஒத்து அவர்கள் சமுதாய பணியாற்றினார்கள் என்பதை ஐயா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். பல மடங்களாக இருப்பதில்லை. குன்றக்குடி மனம் மட்டும்தான் சமுதாய சீர்திருத்தத்தில் முன்னோடியாக விளங்கி வருகின்ற ஒரு மனம். வழியாற்றெல்லாம் கல்வியின் வாழை வாழவிடவில்லை, மத குழுக்களின் வேலை என்று ஐயா பொதுவையிலே கொண்டிருக்கிறார். புதுச்சேரி கவிஞர் சொன்னார். ஆனால் மக்களை பற்றி எழுதுகின்ற தந்தை பெரியார் சொன்னார், கடவுளை வர மனிதரை நினைக்க வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய எண்ணமும் குன்றக்குடி அடிகளாருடைய ஒப்பற்ற எண்ணமாக இருக்கிறது. அதனால்தான் இருவரும் கொள்கையினை எதிர்வதாக இருந்தால் கூட அவர்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது. செயற்கைய செய்வர் பெரியர் என்பார்கள் திருவள்ளுவர். இரண்டு பேருமே செயற்கைய செயல்களை செய்த அந்த ஒப்பற்ற செயல்களை எல்லாம் அவர்களுடைய காட்டினார்கள். மண்டைக்காடு கலவரத்தை பற்றி சொன்னார்கள். தென் மாவட்டத்தில் மண்டைக்காடுல அந்த நடந்த கலவரத்தின் போது கிறிஸ்தவ மக்களும் இந்து மக்களும் அவர்கள் ஒருவரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தோடு ஒப்பிட்டுக் கொண்டார்கள். என்னுடைய நண்பர் ஒருத்தர் நாகப்பட்டினம் சொல்வார், நேரடியாக பார்த்தவர், குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு வரவில்லை என்றால் அது தென் மாவட்டமே அழிந்து போயிருக்கும் என்று சொல்வார். சொன்னார். ஐயா சொன்னாங்க, இந்து மக்கள் கூட வரவேற்றால் சொல்லும்போது அவர் போனார், கருத்து போனார் அப்படின்னு சொன்னார். அப்படி மக்களை நினைப்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. பல மடங்கு மனாதிபதிகள் அவர்களை கொண்டுவது அவங்க கீழே நடந்து வர மாட்டாங்க, மன்னர்களை தான் வருவாங்க, பவுன் வருவாங்க என்று எண்ணி பொழுது நடந்தது சாதாரண மனிதர் மனிதராக இருந்து அவர் சமுதாய பணியாற்றியதுதான். அவர் ரெண்டு பேரும் தந்தை பெரியார் அவர்களும் குன்றக்குடி அடிகளார் அவர்களும் அவர்கள் சென்ற பாதைகள் வேறு ஆன்மீகவதி நாத்திகவதி என்றாலும் கூட, ஆனால் ரெண்டு பேரும் சமுதாய பணி என்றதில் தான் ஒப்புப்பட்டார்கள். அதனால அவங்க ரெண்டு பேரும் அவங்க நட்பாக இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் சின்ன வயதிலேயே சொன்னார், அந்த நடுத்திலே அவர் சிறு வயதிலே பாரம்பரிய பையனாக இருந்த அந்த அரங்கநாதன், அப்பொழுதே அவர் தொண்டு செய்யக்கூடிய எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. அவர் தன்னுடைய அந்த ஆசிரியர் பற்றி சொன்னார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தொண்டு உள்ளம் தான் தொண்டு செய்து படுத்த பெரியாரை சொல்வார்களே, அடிகளாருக்கும் அது பொருள். அப்பர் பெருமானை பற்றியெல்லாம் ஐயா அவர்கள் சொன்னாங்க. ஜீவா அவர்கள் இங்கே தேவர் மன்றத்திலே பேசியதை சொன்னார்கள். அதுதான் பெருமான் சொன்னார், ஆவரிந்து தின்றுவரும் புலையரையும் கங்கைவார் தடையற்ற அன்பராயும் அவரவர்கள் நண்பனும் தெய்வம் கண்டீர் அப்படின்னு சொன்னார். சாமானிய மக்கள் கூட, சாமானிய மனிதனை கூட தெய்வமாக பார்க்கக்கூடிய அந்த உன்னதமான ஒப்பற்ற பார்வை அடிகளார் அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி நிறைய அருமையான நிறைய செய்திகளை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அடிகளாருடைய வாழ்க்கை வரலாறுகளே நான் படித்தது போல அடிகளாரை பற்றி நமக்கு ஓரளவு தெரிந்திருக்கு. இப்படி மண்டைக்காலம் சொன்னபோது இப்படி இருக்கக்கூடிய ஐயா அடிகளார் அடிகளார் அவர்கள் அவங்க ஒரு பெரிய ஒப்பற்ற ஒரு பணியை செய்தார்கள். சுனாமியின் போது நாகப்பட்டினத்துக்கு சென்று உயிரிழந்தவர்கள் எல்லாம் அந்த பிணங்களை எல்லாம் அவர்கள் அடக்கம் செய்யக்கூடிய ஒப்பற்ற
இருந்தார். பல மடாதிபதிகள் இறப்புக்கு தன்னுடைய தாய் இருந்தால் கூட போக மாட்டாங்க, அது மரபு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள், என்னுடைய மக்கள், அவர் இறந்து கிடக்கும் பொழுது எனக்கு என்ன வேலை என்று களத்திலே இறங்கி அவர்கள் அந்த இறந்து போனவர்களை எல்லாம் அடக்கல் செய்வதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இந்த ரெண்டு, அதனால்தான் சொன்னேன், வேறு மடங்களுக்கு இல்லாத பெருமை குன்றக்குடி மடத்திற்கு உண்டு என்று சொன்னோம். அந்த குன்றக்குடி மடத்தோடு நெருங்கிய ஐயா அமைச்சர் சொன்னது போல அங்கேயே பிறந்து அங்கேயே இந்த மடத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக அடிகளார் அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு மீனாட்சி சுந்தரனார் விருது கொடுத்தோம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன். அப்பொழுது அவர்களை சந்திப்பதற்கும் அந்த குழுப்பத்தை நடந்து கொண்டிருந்தது. அந்த எல்லா இடங்களிலும் உதவி செய்தவர்கள் நம்முடைய ஐயா தென்னை செய்தவர்கள். இப்படி இவர்கள் வந்து நமக்கு புதியவர்கள் இல்லை. ஏற்கனவே பாரதி விழா நடந்த பொழுது சிறப்புரையாற்றி நம்ம எல்லாம் சிறப்பு செய்தார்கள். இப்படி மிக அருமையான உரையாற்றிய நம்முடைய சிறப்பு